பாண்டியன் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம அரசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. கார்த்திகேயன் வீட்டில் பேசிட்டு போனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அதுக்கடுத்து தான் பாண்டியன் வராரு. என்னப்பா அரசி, இன்னும் நீ அழுந்துக்கிட்டு தான் இருக்கியா? விடுப்பா, நாங்களே முதல்ல அந்த விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் உன் அண்ணாமார்கிட்ட தான் அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவங்களால சொல்ல முடியாமல் போச்சு. கண்டிப்பாக அவன் உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என்னோட எல்லா சந்தோஷமும் போதேன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சுடர் இருந்துட்டு நேராக குமரவேல்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லார் வாழ்க்கையிலையும் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அரசி தான் வேணுமானா அப்போவே நீங்கள் அரசியோட கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாமில்ல. ஆனால் தேவையில்லாமல் அரசிக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்தி அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு எதுவுமே பண்ணாமல் கூட்டிகிட்டு வந்து மறுநாள் காலையில் விட்டுட்டு அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தினீங்க. ஆனால் அரசி இருந்துட்டு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் கழுத்தில் அவங்களே தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து இருந்தாங்க. அவங்கள பற்றின எல்லா விஷயமும் தெரிய வந்தபோது தான் அவங்க வீட்டிலுங்க அரசியை கூட்டிகிட்டு போனாங்க. அதோட விட வேண்டியதானே? இல்லை அதுக்கு பின்னாடியாச்சு அரசியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட அரசிக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.